இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2024 ஏப்ரல் 24ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதையும் அதே மாதிரி புதுசா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து தற்காலிகமா பேன் பண்ணி ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இப்போ ஆர்பிஐ ரிமூவ் பண்ணி ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தின டீடைலை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இப்போ வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க் குறித்து வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து ஆர்பிஐயோட ஒரு சில ரூல்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக சோ ஆன்லைன்ல வந்து டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான அந்த அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸையும் அதே மாதிரி புதுசா ஆன்லைன்ல கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸையும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க்ல நம்ம ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாம இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டுக்கு கோட்டாக் பேங்க்ல புதுசா அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களும் ஏற்கனவே கோட்டாக் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களும் கண்டினியூஸா அதை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா யாரும் அப்ளை பண்ண முடியாது, அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து விதிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இப்போ வந்து புது ரூல்ஸை வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து அப்டேட்டட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐல இருந்து பிப்ரவரி 12, 2025 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க் மீது விதிக்கப்பட்ட அந்த வணிக ரீதியான தடையை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமே வரப்போகிற காலங்களில் கோட்டாக் மகேந்திரா பேங்க்கில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் மொபைலில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி இது வந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, பிறவியா அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இது கிரெடிட் கார்டு செக்ஷன்ல எங்கேயுமே அப்ளை ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ எங்கேயாவது அப்படி அப்ளை ஆப்ஷன் இருந்து நம்ம அப்ளை பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக்டு அப்படின்னு தான் வந்து வருது தவிர கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷனை வந்து இன்னும் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால இப்போதைக்கு கிரெடிட் கார்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டாக் மகேந்திரா பேங்க்ல எந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கும் நீங்க நியூவா அப்ளை பண்ண முடியாது. அப்படியே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஆர்எல் வந்து பிளாக்டு அப்படின்னு தான் வரும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோட்டாக் மகேந்திரா பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஓபன் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க்ல இப்போ ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸா ஒர்க் ஆகுது. கிரெடிட் கார்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுவும் கூடி சீக்கிரத்துல லான்ச் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட்டட் வந்து பண்றேன். அதே மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து அப்லோட் வந்து பண்றேன். அதை பார்த்து உங்களுக்கு வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி கிரெடிட் கார்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கோட்டாக் மகேந்திரா பேங்க் குறித்து ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.